மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே ரொம்பவே கவலைப்பட்டு தான் இருக்கிறீங்க. யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லைன்னு தான். பெரும்பாலும் நீங்கள் செய்யக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் தாங்க. யாருடைய உதவி உங்களுக்கு தேவைங்கிறது கிடையாது. மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே அதி புத்திசாலிங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட அது மாற்று ஒரு கருத்து, மாற்று ஒரு விஷயம் கையிலேயே வச்சிருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். எல்லாரை விட வித்தியாசமான முறையில் யோசிக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் தாங்க. உங்களை அறியாமல் நீங்கள் செய்யக்கூடிய தப்புன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப பயப்பட்டு நிற்கிறீங்க. நாளைக்கு என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளை நீங்கள் நம்பிக்கையோட சரியாக பயன்படுத்திக்கிட்டா போதும். அடுத்த நிமிஷமே உங்கள் வாழ்க்கைங்கிறது அழகாக மாறுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் நிறைய சோதனை நீங்கள் சந்திக்கிறது உண்மைதான். நிறைய கஷ்டம், மனசுங்கிறது ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை. உழைப்பு போட்டாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலைங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனால் இந்த காலம் இப்படி இருந்துராது. வரக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் அமைய போகுது. அந்த வகையில் மீன ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்க, எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. பெரும்பாலும் உறவுகள், சொந்த பந்தம், வாழ்க்கையில் அதிகப்படியான பிரச்சனை இவங்களால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான். அதுவும் பெண்களாக பிறந்திருந்தா ஏகப்பட்ட பாதிப்பு. சொந்த பந்த வகையிலையும் சரி, உறவு வகையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, நிம்மதி இல்லாத சூழ்நிலைங்க, மன கஷ்டம், மன வேதனை, அவமானம் அவ்வளவு சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் நல்லதை நினச்சி போய் செஞ்சுருக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு எதிராக தான் திரும்பி இருக்கும். எந்த காரியத்தை தொட்டாலும் பல சிக்கல்கள், தடங்கள் சந்திச்சிருப்பீங்க. சுய மரியாதைங்கிறது பல இடத்துல இழந்து நின்று இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களை சீண்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. வாழ்க்கையே வேண்டாம்னு நினைச்சிருக்கக்கூடியவங்களும் அதிகம் தான். ரொம்ப தனிமையை நீங்கள் எதிர்பார்த்து. ஆனால் இந்த நேரத்தில் அந்த தனிமையும் கொஞ்சம் ஆபத்தானதுன்னு சொல்லலாம். உங்கள் மனசில் என்ன இருக்கிறதுனா சரி, அது குடும்ப உறவு கிட்ட கொஞ்சம் வெளிப்படுத்த பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் பல கஷ்டம் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சுக்கணும்னு சொல்லலாங்க. திருமண வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில அடிக்கடி தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை, பிரச்சனை, வீண் விவாதங்கிறது இதுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருந்திருக்கும். விடைவிடாத ஏதாவது ஒரு பிரச்சனை நிம்மதிங்கிறது கொடுத்துருக்காது. ஆனால் அந்த அமைப்புங்கிறது நேரம் மாறுது. குடும்ப தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்குவாதத்தை தவிர்த்துட்டாலே போதும். இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க. மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது மீனராசி என்பது குடும்ப வாழ்க்கையில் கிடையாது. வாக்குவாதத்தை தவிர்த்துட்டாலே போதும். இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் ஈகோ பார்க்க வேண்டாம். விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிறது இல்லைங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டாலே போதும். இந்த காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்கள் ராசிநாதன் குருவோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே அவருடைய பார்வை பதிகிறது. 7 சனி காலமாக இருந்தாலும் இந்த நேரம் எதையுமே கொஞ்சம் யோசித்து செஞ்சீங்கன்னா சிறப்பு தாங்க. நிதானம் பிரதானம். வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். குடும்ப சுமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கொடுக்கும் தான். ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை நம்பி கொஞ்சம் செய்ய பாருங்க. சிறப்பாக இருக்குது. எவ்வளவு வேலை சும்மா அதிகமாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட வேலையை ஒப்படைக்க வேண்டாம். நீங்களாவே கண்ணும் கருத்துமாக இருந்த வேலை செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாவ பெருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லபடியாக முடியும். பல நாளாக எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நல்லபடியாக முடியலன்னு எதிர்பார்த்து நின்று இருப்பீங்க. அவங்க எல்லாமே இந்த நேரம் செய்யலாங்க. நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் இந்த வாரத்தில் சிறப்பாக தான் இருக்குது. குழந்தைகளுடைய நிலையில எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். தொடர்ந்து தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. சுப செய்திங்கிறது வந்த வண்ணமாகவே இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே. அதனால சேமிப்பு நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. யாருக்கிட்டையும் இந்த நேரம் நீங்கள் பண உதவின்னு போய் நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்டு நிற்காம இருக்கணும்னா சேமிப்பை ஏற்படுத்த பாருங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் இறுக்கி பிடிக்கிறது நல்லது தான். அதே மாதிரி அறகுறையாக நின்ன பல வேலை மறுபடியும் நீங்கள் எடுத்து செய்ய போறீங்க. தொழில் வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை துணையுமே இந்த நேரம் வேலைக்காக முயற்சி செஞ்சாங்கன்னா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் இந்த வீட்டை எல்லாமே மராமத்து செய்யக்கூடிய வாய்ப்பு, வீட்டை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் ஒரு சின்ன மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகுன்னு சொல்லலாங்க. வியாபாரம் தொழிலை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. வேலையில் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய சலுகை கிடைக்கும். அதுக்கு நீங்கள் இந்த நேரம் பேச்சுவார்த்தை நடத்துறது நல்லது தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆசிரியர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. கல்வியில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் கல்வியில் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய நேரமாக தான் மீனராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போறான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜென்ம சனியால் பல கஷ்டம் பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டம் இந்த வாரத்தில் குறையுங்க. போட்டி, எதிரி, இந்த தொல்லை இல்லாமல் அதிகமாக சந்திச்சவங்களுக்கு அது அப்படியே மாறும். நிறைய மாற்றம், நல்ல மாற்றம் எதில் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் தொழில் அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது.
வேலையில் நீங்கள் சந்தித்த பிரச்சனை நீங்கும், பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம், தொழிலை விரிவுபடுத்தணும்னு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி சிறப்பு தான். குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடை நீங்குதுன்னு சொல்லலாங்க. நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாமே விரைவிலேயே வாரிசு வரக்கூடிய யோகங்கிறது உண்டாங்கன்னு சொல்லலாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த பிறந்த வீட்டு வழியில், சொந்த பந்த வழியில் கொஞ்சம் ஒரு நிம்மதிங்கிறது இருந்திருக்காது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே புகுந்த வீட்டு பக்கமும் கொஞ்சம் படாத பாடு, அதே மாதிரி பிறந்த வீட்டு வழியிலுமே கொஞ்சம் மனசாபங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. தனியாக விட்ட மாதிரி தான் நிறைய பேர் புலம்பிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. ஆதரவு சிறப்பாக இருக்குது. தாய் வீட்டு வழியில சொத்தமைப்பு எல்லாமே, தாய் வீட்டு சொத்து முறையா உங்களுக்கு பங்கிட்டு தரக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே சிறப்பு தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பெண்களாக இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு தொடர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு பாருங்க. இது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குரு வக்கரம் அடைஞ்சு இருக்கிறதால இந்த பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் நேரம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நீங்களாவே இந்த நேரம் நீங்கள் எதுவும் தலையிட்டுக்கிறது வேண்டாம். இந்த நேரம் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக எதுவாக இருந்தாலும் செயல்படுத்த பாருங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும், டென்ஷனை கொடுக்கும். ஆனாலுமே இந்த நேரம் உங்களுக்கு இறுதியில் நல்ல மாற்றம் தான். ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனை வர மாதிரி தான் இருக்கும். தண்ணி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது இந்த சளி தொந்தரவு, காலில் முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொடுக்கும். கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்குதுங்க. குழந்தைகள் இதுக்கு முன்னாடி எல்லாமே சொல் பேச்சு கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் வம்பு வழக்கு மாதிரியான விஷயத்தை வீடு தேடி கொண்டு வந்திருப்பாங்க. அதுவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மன போராட்டத்தை கொடுத்துருக்கும். அந்த தன்மை மாறுது. குழந்தைகள் நல்ல புத்திசாலித்தனமாக நடந்துக்குவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறது வேண்டாம். நல்ல விதமாக தட்டி கொடுத்து வேலை வாங்கினாலே சிறப்பாக இருக்குது. நல்ல எண்ணங்களை வளர்க்க பாருங்க. ஆரோக்கியமான எண்ணங்களை வளர்க்க பாருங்க. இந்த எண்ணங்கள் தான் உங்களை இந்த நேரம் செயல்படுத்த வைக்கும். ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னன்னு பார்த்தா நம்ம எண்ணம் தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கக்கூடிய வாய்ப்பு. அது இந்த நேரம் கிரக அமைப்பு மீன ராசிக்கு நீங்க நினைக்கிறது நடக்கும். அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. இந்த எதிர்மறை சிந்தனைங்கிறது வேண்டாம். தேவையில்லாத குழப்பம் பதட்டம் வேண்டாம். அதை தவிர்த்துட்டாலே சிறப்பா இருக்குது. இனிமே தொடர்ந்து எனக்கு எதிர்மறையான சிந்தனை தான் அதிகமா இருக்குது, மனசு ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் குலதெய்வ கோவிலில் தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. பக்கத்தில் சிவ ஆலயம் இருந்தால் அங்கே நீங்கள் தொடர்ந்து சிவ வழிபாடு செஞ்சுக்கிறதும், தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி ஒரு 10 நிமிடம் நீங்கள் கோவிலில் அமர்ந்து கண்ணை மூடி தியான நிலையில் நீங்கள் தொடர்ந்து தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. சண்டை சச்சரவுங்கிறது இந்த நேரம் இல்லை. எங்கே போனாலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி ஆலய வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு, புகழ்பெற்ற ஆலயத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பொருளாதார நிலை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். பொருளாதாரத்தில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் தாங்க. பண வரவுல தடை இல்லை. வீட்டிலையுமே ஒரு மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கும். இறை வழிபாடு நிறைய செய்வீங்க. அதனால ஒரு அமைதி கொண்டு வர முடியும். ஆனால் மனசில் ஏதோ ஒரு பயங்கிறது முதல்ல நீங்கள் நீக்கணும். அந்த பயத்தை நீக்க பாருங்க. மற்றபடி சிறப்பு தாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடைச்சிருக்கும். நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி, எந்த தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. தாய் வழியில் ஆதரவு சிறப்பாக இருக்குது. கற்பனை திறன் உங்களுக்கு சிறப்பு தான். ஆனால் கற்பனையான கவலையை விட்டுட்டாலே உங்களுக்கு இன்னும் சிறப்பு தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க. இதுக்கு முன்னாடி தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய நேரம் தான். இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் உண்டாகும். அதே மாதிரி இந்த நேரத்தில் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஆதாயம் சிறப்பாக இருக்குது. செய்யக்கூடிய புதிய முயற்சி உங்களுக்கு நல்லபடியாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருக்கட்டும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வீட்டிலையுமே ஒரு நல்ல நேரம் தான். மகிழ்ச்சிங்கிறது நிலைக்குன்னு சொல்லலாங்க. ஆடம்பர செலவை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் செலவு காத்திருக்குது. சுப செலவாக நீங்கள் இந்த நேரம் செய்ய வேண்டியதாக இருக்கும். நேர்மை, கடுமையான உழைப்பு, இதுதான் உங்களுக்கு இந்த நேரம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. மற்றபடி உங்களுக்கு பொன்னான நேரம் தான். நேரத்தை வீணடிக்காதீங்க. வேலையில் கவனம் கொடுக்க பாருங்க. இந்த இணையதளத்தில் பார்க்குறது, இந்த செல்போன் பயன்பாட்டை அதிகமாக பயன்படுத்துறதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. கண்டிப்பாக சிறப்பு தான். மாணவர்களாக இருந்தாலும் இந்த நேரம் அதே தான். வேலையில் கவனம் கொடுக்கணும், படிப்பில் கவனம் கொடுக்கணும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வீட்டு வேலைகளையும் சரிங்க, சொந்த பந்த வகையிலையும் சரிங்க, கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்க பாருங்க. ஆனால் வேலைக்கு எல்லாமே முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரம் வீட்டுக்கு தேவையான வசதி கிடைக்கும். வாகன யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வருமானத்தில் தடை இல்லை. புத்திர பாக்கியம் கிடைக்கும். புனித காரியங்கள் செய்ய போறீங்க. கௌரவம் கூடி வரும். வேலையில நல்ல மாற்றம் தான். கால்நடை செல்வம் உண்டாகும். பால் வளம் பெருகும். மனசுல நினைச்சபடி நடக்கும்.
இந்த நேரம் உங்களுக்கு நிறைய பொறுப்பு காத்திருக்குது, வியாபாரம் தொழிலில் லாபம் காத்திருக்குது. தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரம் ஆதரவு கிடைக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.